உதயநிதி உதயநிதி முழுக்க மன்னன் உதயநிதி 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 உதவாக்கற உதயநிதி மக்கள் அவனை கெடுத்திடவே உதயமான புதிய நிதி மக்கள் அவனை கெடுத்திடவே உதயமான புதிய நிதி எப்ப பார்த்தாலும் சோறு 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 உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். I need money. I need 200 rupees, so I support DMK. உள்ளாடைய வெளியே போட்டுக்கிற இது ஒரு பன்னாடை. பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியை பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வேணா ஏமண்டே போட்டு விட்டுறேன். விஜய், இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குற. கேட்காத காதுக்கு ஹெட்செட், பாயசம் குடிக்கிறதுக்கு பல் செட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினியே, அவரோட பேர் என்ன? அவர் பேரு காமராஜர். அவர் ஏதோ இல்லாம தூங்க மாட்டாரு சொன்னீங்க. நான் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு சொன்னேன். நான் தான்டா அந்த காமராஜர். தவசி விருமாண்டி சீனி 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. சீனிச்சாமி ரா கருப்பையா ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. சின்ன தடவை படாத பத்திரிக்கை சொல்லுங்கடாவ. அப்படி என்னடா சீனி இல்லாத காரியம். கல்வாணி ஏற்கனவே கோலானாலே அவன் எங்க உட்கார்ந்தாலும் பாத்தீங்களா? என்ன எதுக்கு சென்டர்ல உட்கார்ந்தீங்க? நாமளே நான் கலையா இருக்கேன். அங்க வந்து அழுவ. உன்னை ஆரம்பத்துல கால்சி ஓவரா இருக்கு. நான் கலைஞருடைய புள்ள இல்லையா? இல்லங்க, பேரு டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவல்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? நான் கலைஞருடைய புள்ள இல்லையா? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. யாரு வெளியே போ. யாரு நீ வெளியே போ. நீங்க வெளியே போ. ஸ்டாலின் அங்கிள் நீ இருக்கலாம். இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்போ இந்த பையன் யாரு? பையன். இங்க வருங்க, என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு தவிர்த்து போகும். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி யோசிக்க வேண்டிய அண்ணே 2 பிஸ்லரி கொடுங்க. இந்த உன்னோட பிஸ்லரி. இது பிஸ்லரியா? ஆமாம்பா, இது பிஸ்லரி தான். அண்ணே பாட்டிலுக்கு 10 ரூபா. தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. சிடி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைய விரும்புறவங்க இணையலாம். மண்ணை போட்டு போச்சுங்களா நிம்மதியான ஒரு வந்துட்டா சின்ன லவுடு. காலையிலான இவன் தொல்ல, சாயங்காலான இவன் அப்பன் பெரிய லவுடு தொல்ல. நீங்க உட்காருங்க ஏசமா. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பாத்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு
அரசியலுக்கு வரதுக்கு என்ன மாதிரியான திறமைகள்? வேற ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல, சும்மா கிடந்தா போடா அப்படின்னு பொழைச்சுக்கன்னு விட்டேன். ஆனா அவனும் கடத்தூர் காலனி சத்தியமூர்த்தி ராமூர்த்தி எல்லாம் புத்தியா கொண்டாந்து விட்டுக்கிட்டு போயிட்டா. காலையில 5 மணிக்கு எழுந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாம அதை தனியார் மயமாக்கி அவங்க ஊதியத்தை கம்மி பண்ணி அவங்க போராட்டத்தை கழிச்சு டயர்டா எனக்கா நெவர் தினமும் கட்டுமரம் கசாயம் சாப்பிடுவேன். இதுல உருட்டுறது சுருட்டுறது எப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கட்டுமரம் கசாயம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அவன் யாரா அந்த புள்ள? தம்பி, கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் காலத்துல போடி பையன், நீ வாடி நான் பீட்ரூட். திம்பாங்க, எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்கிறதுக்கு பாறங்களில முட்டிட்டு சாகலாம்டா. சரி நீ வேற கிளம்ப. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வீட்டுல உங்க அம்மா அப்பா தேடுவாங்க, வாங்க போலாம். எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அப்புறம் வாரத்துல 2 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு. இப்ப எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் கிடக்குற. அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். நான் சொல்றது வழக்க மாட்டேன் லேர்ல. அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? இன்று பனைமரம் ஏறுவோம், நாளை அரியணை ஏறுவோம். முதல்ல என் மேல ஏறுனு போய் சொல்ற மயிறு. படித்த பசங்களை அரசியலுக்குன்னு சொல்லி பாழாகிறிய சீமா. ஐயோ நீயே பண்ணிட்டானே அண்ணா. சரிங்க. பைத்தியக்கார கூதின்றது யாரு சார்? ஏப்பா அண்ணனே யாரும் தெரியாம மெட்ராஸ்ல இருக்கேன். நான் என்னுடைய முதல் மாச சம்பளத்துல உனக்கு ஒரு விக் வாங்கி தட்டுமா? உனக்கு இப்படி வர்ற மாதிரி விக் வேணுமா, இல்ல இப்படி தூக்கி வர்ற மாதிரி விக் வேணுமா? எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான். பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? ஏண்டா சீமான், இங்க பேசிக்கிட்டு இருக்கா. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. Oh my God! ஏங்க அவன் ஒழுங்கா ஒரு கட்டம் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். விட்டா சியமாயிடுவா போல இருக்க. அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க. சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க. எங்க திமுக கேட்க கூடாது 2 கேள்வி. இதுவரை என்ன பண்ணிருக்கீங்க, இனிமே என்ன பண்ண போறீங்கன்னு. எதுவும் பண்ணவும் மாட்டோம், பண்ண போறதும் கிடையாது. என்ன கேக்குறாங்க, நீங்க ஏங்க நிக்கல? ஏதோ நிக்கிறேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல. போய் கக்கிட்டு போயிரு. உழைக்காத உனக்கு உழைப்பாளர் இருக்கணும் எதுக்குடா? உனக்கு மருந்த குடிச்சு சாடா, நீலாம் வேற கிளைக்கு போடா. AK-74 ஒரு ஆயுதம். அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு அரிசி போல தான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த ஊருக்காரன் பூரா அவளை கோயில வச்சு கும்பிடுவான் சாமி. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ உனக்கு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான். பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? ஏண்டா சீமான், பிச்சைக்காரச்சோட மன இங்க பேசிக்கிட்டு இருக்கா. வணக்கம் மாப்ள. ஏய் ப்ரோ. ஹலோ.